பள்ளி மாணவர்கள் ரா கஷிகா, தா அக்ஷிதா, இ முத்துச்சாருணிகா, ரா அன்சிகா, கா சுபஸ்ரீ, ராஜ சுபஸ்ரீ, தா வேதன்யா, தா தர்ஷன், ரா ரக்ஷனா, நா அஜய் கண்ணன், ஷே அக்ஷிதா, மா சொக்கலிங்கம், பே ஹாசினி, ரா அவனீஸ் வர்த்தன்வேல், ஜே முகேஷ் ஆகிய 14 மாணவர்கள் எழுதிய 26 பாடல்களை செம்பருத்தி சிறார் பாடல்கள் என்ற தலைப்பில் பாரதி புத்தகாலயம் பதிப்பானது இன்று வெளியிடப்படுகிறது. நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வழங்குவார். எல்லாரும் கரகோஷம் எழுப்பலாமே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்க புக்கு மாநிலத்திலே நம்ம தான் முதல்ல வெளியிடுறோம். இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் எழுதின ஒரு பாடல்களை புத்தகமா தொகுத்து நம்ம தான் வெளியிடுறோம். நல்லா கரகோஷம் எழுப்புங்க. மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் பாடல்கள் எழுதிய மாணவர்களுக்கு வழங்குவார்கள். ஓரளவு HM டீச்சர்ட்ட வாங்கிக்கீங்க. தேங்க்யூ சொல்லுங்க. எல்லாரும் ஆள் டீச்சர் கொஞ்சம் லேசா நீங்க மட்டும் முன்னாடி எல்லாரும் நல்லா சிரிச்சு போஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். ஒக்கலிங்கடா வெள்ள வெள்ளன்னு தெரியல. எத்தனை ஓடுறாங்க गाइस? எடுக்க வேண்டியதே 100 105. நீ சார் போட்டு கேக்குறா. டீச்சர் எல்லாரும் இங்க பாருங்க. தம்பி கொஞ்சம் உங்க முகத்தை விட்டு இறக்கி பிடிங்க. புத்தகத்தை மட்டும் இறக்கி பிடிங்க, முகத்தை மறைக்காம. எல்லாரும் இங்கே பாருங்க. டீச்சர் இங்க புத்தகத்தை வெளியிட்ட நமது கயசேகரன்றி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரோட முகத்துலேயும் குழந்தைங்களும் கலர் கலராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. பேரண்ட்ஸு, பெற்றோர் எல்லாருமே நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அப்படிதானே? புக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றப்ப நான் இந்த புக்கை படித்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக பிள்ளைங்க எழுதியிருக்காங்க. இப்போ அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த புக்கில் குழந்தைங்க அறிவியலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. வானவில் எப்போ வரும், மழை பெய்யும் போது வரும் அப்படின்று அறிவியலை பற்றியும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சமூக உணர்வோடையும் எழுதியிருக்காங்க. எப்படின்னா வானவில்லை காணவில்லைன்னு ஒரு தலைப்புலையும் ஒரு கவிதை இருக்கு. அப்போ அந்த கவிதையில் என்ன சொல்றாங்க? வானவில்லை காணவில்லை, வானவில் எப்போ வரும்? மழை பெஞ்சாதான் வரும், அப்படிதானே? அப்போ மழை பெஞ்சாதான் வரும்னா மழை பெய்யணும்ல. மழை ஏன் பெய்யல? காடுகள் எல்லாம் அழிச்சாச்சுன்னா மழை பெய்யுமா? பெய்யாது, அப்படிதானே? அப்ப ஒரு சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தை பத்தியும் இந்த புத்தகம் பேசுது, சரியா? அதனால பெற்றோர்கள் எல்லாரும் உங்க குழந்தைங்க வெளியிட்ட புக்கை நீங்களும் எல்லாரும் படிங்க. மற்ற ஊடகத்திலையும் அதை பத்தி போட்டு விடுங்க. ட்விட்டர், வேற இந்த இன்ஸ்டாகிராம், மற்ற இதுலையும் இதை ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இதை போட்டு விடுங்க. ரொம்ப சிறப்பான முயற்சி. ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களோட முயற்சிக்கு மிக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாரும் கை தட்டலாமே. அனைவருக்கும் நன்றி. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம்.
நான் வந்து இந்த ஊருக்கு தான் ஒரு 2 மாதம் தான் வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூலை பற்றி தெரியும் எனக்கு. நல்லா டேலண்டான பிள்ளைங்க, ஆசிரியர்களும் திறமையாக இருப்பாங்க. செஸ்ஸு, சிலம்பம் எல்லாமே இங்கே வந்து நல்லா சிறப்பாக செயல்படும். அதனால் எனக்கு இங்கே வந்ததுக்கு இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அடுத்து வர ப்ரோக்ராமை பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி கௌரவிப்பார். கை தட்டுங்கப்பா. டீச்சர் இங்கே டீச்சர் அதையும் கொடுத்துருங்க. டீச்சர் இங்கே பாருங்க. தமிழாசிரியர் திரு கோபால் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கரகோஷம் எழுப்பவும். ஷீல்டே கையில் விடுங்க. சரிங்க. எங்கள் உடன் இவ்வொன்றியத்தில் பணியாற்றக்கூடிய SSA வட்டார செயலாளர் திரு முனீஸ்வரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளி ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி கௌரவிப்பார். சரிங்க. பள்ளியில் காலை உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் மேடைக்கு வரவும். காலை உணவு பணியாளர்கள் திருமதி ஜானகி ராணி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரவும். ஜக்குதேவி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரவும். ஆமா, மேடைக்கு வாங்க. சொல்லிட்டேன். டீச்சர் இங்கே பாருங்க. எல்லாரும் நல்லா கை தட்டலாமே. நமக்கு தினந்தோறும் காலை உணவு தயாரிச்சு அடுத்ததாக மதிய உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் மேடைக்கு வரவும். அடுத்ததாக மதிய உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் மேடைக்கு வரவும். டீச்சர் இங்கே. நமது பள்ளியின் திருமதி ஜக்குதேவி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார். இன்னொருத்தவங்க அவங்க. டீச்சர் இங்கே. டீச்சர் இங்கே. அடுத்ததையாக்கும் பணியை செய்யும் பணியாளர்கள் மேடைக்கு வரவும். டீச்சர் இங்கே பாருங்க. டீச்சர் இங்கே பாருங்க. மாணவர்கள் அனைவரும் வந்துட்டீங்களா? யாராவது வீட்டில் இருக்கும் மாணவர்கள் விரைவில் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு விழா ஆரம்பித்து விட்டது. ஊர் பொதுமக்கள் மாணவர்கள் அனைவரும் வருக என்று
பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? To everyone to present here, on behalf of our school, I am delighted to welcome our honorable chief guest, our higher secondary school HM teacher. A special welcome to our headmaster, teachers, other school teachers, beloved parents and my dear students. To this special and joyful occasion, our annual day celebration. Today is a day of celebration, reflection and pride. It is a day when we come together as one family to appreciate the hard work, talents and achievements of our students. Throughout the year, our school has encouraged us to grow, not only in academic, but also in discipline, creativity, sports, leadership and character. To our teachers, thank you for guiding with patience and patience. To our parents, thank you for your endless support, trust and encouragement. And to my fellow students, let us celebrate our efforts, our progress and our spirit. We look forward to an evening filled with exciting performance and memorable moments. Let this annual day be a reminder that each one of us is unique, talented and capable of achieving great things. Once again, I extend a warm welcome to all of you. Thank you and have a wonderful பள்ளியின் ஆண்டறிக்கை வாசிப்பார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆண்டு அறிக்கை 2025-26. எங்களது சாலை மருத்துவம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு இருக்கும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழும் மங்களகரமான ஆண்டு 2025-26 ஆண்டின் ஆண்டு விழா அறிக்கை. நம் பள்ளி கடந்த 1939 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் 2013 ஆண்டு முதல் ஆங்கில வழி கல்வி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி மாணவர், சுகாதார குறைவுடைய தொழில் புரியும் பெற்றோர் உள்ள மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகையானது அவரவர் வங்கி கணக்கில் அரசே நேரடியாக வரவு வைக்கும் வகையில் ஆவண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அரசு வழங்கும் விலையில்லா பாட குறிப்பேடுகள், வண்ண பென்சில்கள், காலணி, சீருடை வழங்கப்படுகிறது. காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நிர்வாக வசதி, மேலும் மாணவர்களுக்கான கழிப்பறை வசதி, கைகழுவு வசதி பயன்பாட்டில் உள்ளது. சென்ற ஆண்டு நம் பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. SBI லைஃப் இன்சூரன்ஸ் மூலம் மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், ஊஞ்சல், சறுக்குத்தளம், ஏர் வாக்கர் நிறுவப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. நம் பள்ளியில் 2 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டு தொடுதிரை வசதியும் 2 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் டிவி திறன் தொலைக்காட்சியும் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் நம் பள்ளியில் சதுரங்க பயிற்சி, சிலம்பு பயிற்சி பயிற்சியாளர்கள் மூலம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. பள்ளியின் சாதனைகள்: அரசு நடத்திய சதுரங்க போட்டியில் இந்த ஆண்டு ஒன்றிய அளவில் வென்ற 3ஆம் வகுப்பு மாணவிகள் அனன்யா, ருத்ராதேவி மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு அரசு நடத்திய கலைத்திருவிழாவில் மாநில அளவில் பேச்சு போட்டியில் வென்ற 4ஆம் வகுப்பு மாணவி இந்துமதிக்கும், மாவட்ட அளவில் ஆங்கில பாடல்கள் ஒப்புவித்தல், மாறுவேட போட்டி ஆகிய 2 போட்டிகளில் வென்ற கனிஷ்காவுக்கும் 2ஆம் வகுப்பு மாணவி பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் நடத்திய கணிதத்திறன் போட்டியில் மண்டல அளவில் ஆறுதல் பரிசு பெற்ற கௌசிக் 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அதிக அளவில் வாசிப்பு புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று வாசித்து நம் பள்ளிக்கு ரூபாய் 1000 மதிப்புள்ள புத்தகங்கள் சேர்க்கரிய அளவு நட்பு என்ற அமைப்பின் மூலம்
பெற காரணமாகிய தரணிஸ்ரீ 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் பாடத்திட்டம் ஆசிரியர்களால் திறம்பட நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி அளவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. நம் பள்ளியில் மாநிலத்திலேயே முதன்முறையாக 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய பாடல்களை தொகுத்து இன்று பாரதி பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளியிட இருக்கிறோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றுள்ளி எதுவும் உடுபொருள் கொடுத்தும் பிற்றிலை முடியாது கற்றல் நன்றே என்பதற்கேற்ப பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே, வந்து வந்தெம்மை காரமையா, வந்து வந்தெம்மை காரமையா, வந்த வந்தனன் தந்தோமையா, வந்த வந்தனன் தந்தோமையா. மாணவர்கள் நடனம் ஆட உள்ளனர். जिससे मैं करती हूँ प्यार और जिससे करती हूँ मिन्नतें बार बार ऐसे।
சொல்லு தாத்தா சொல்லு தத்திமி தாத்தா தீமி தக்கட்ட தரகட தரகடலாம் தாத்தா 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 சொல்லு தரகட தரகடலாம் தரகட தரகடலாம் 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 தாம் டின் தாம் தாத்தா தாத்தா சொல்லு தாம் தாத்தா தாத்தா சொல்லு தாம் தாத்தா தாத்தா சொல்லு தக்கட்ட தரகட சொல்லு டின் தாத்தா தாத்தா சொல்லு டின் தரகட டின் டின் மறைந்திருந்து பார்ப்போம் மறந்ததல்ல. சுவாமி மறைந்திருந்து பார்ப்போம் மறந்ததல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்ப்போம் மறந்ததல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்ப்போம் மறந்ததல்ல. நவரத்தமும் முகத்தில் நவரத்தமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரத்தமும் தெக்கத்தி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரத்தமும் தெக்கத்தி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்தே பார்ப்போம் மறந்ததல்ல. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார்? பாவையன் பதம் காணோம் நாணமா, பாவையன் பதம் காணோம் நாணமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா. மானவா வேணவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்ப்போம் மறந்ததல்ல. நாகத்திலே தலைவன் குழல் கேட்டேன். அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாகத்திலே தலைவன் குழல் கேட்டேன். அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மோக வைத்து, மோகத்திலே என்னை மோக வைத்து, ஒரு ஓரத்திலே நின்று கழுவதைப் போல், ஒரு ஓரத்திலே நின்று கழுவதைப் போல். மானவா வேணவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்ப்போம் மறந்ததல்ல. மானாட மலராட மதியாட நதியாட மங்கை வள்ளடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இலையாட வந்தியவள் கைகளாட, சுமையோடு நானாட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவா. தூயனே மாலவா மாயனே வேணவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்தே பார்ப்போம் மறந்ததல்ல. அழகர் மலையழகா என்ன சிலையழகா என்று
மாணவிக்கு தற்போது மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசுகள் வழங்குகிறார். டீச்சர் அவனுக்கு கொடுத்துருங்க, சேர்த்து எடுத்துருவோம். தனியா இருக்குவா? மாணவி கனிஷ்கா, 2ஆம் வகுப்பு மாணவன் ஜெகத் கிஷோர். பாப்பா இங்க. டீச்சர் இங்க. டீச்சர் இங்க. இங்க பாரு தம்பி, இங்க பாரு. அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவி ருத்ராதேவி, 3ஆம் வகுப்பு மாணவன் கர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்பா இங்க பாரு. அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி இந்துமதி, 4ஆம் வகுப்பு மாணவன் கௌதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி கார்த்திகா லட்சுமி, 5ஆம் வகுப்பு மாணவன் அருணீஷ் வர்த்தன்வேல் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாநில அளவில் பேச்சு போட்டியில் பரிசு செல்வி இந்துமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரும். டீச்சர் இங்க. பாப்பா இங்க வர பாப்பா. அடுத்ததாக மாவட்ட அளவில் 2 போட்டிகள், ஆங்கிலம் ஒப்புவித்தல் மற்றும் மாறுவேட போட்டி, இரண்டிலும் பரிசுகள் வென்ற கனிஷ்கா அவர்களுக்கு 2 பரிசுகள் நம் பள்ளியின் சார்பாக தருகிறோம். வா முடியா. மாவட்ட அளவில் 2 போட்டிகளில் இவர் பரிசு வென்றுள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் நடத்திய மண்டல அளவிலான கணித திறன் போட்டியில் ஆறுதல் பரிசு வென்ற 5ஆம் வகுப்பு மாணவன் கௌசிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌசிக் நம்ம மண்டல அவல்ல காரியாபட்டியில கணித திறன் போட்டியில நம்ம பள்ளியில இருந்து 6 மாணவர்கள், அதுல இவனுக்கு தான் பரிசு கிடைச்சிச்சு. இது ஒரு ஸ்பெஷல் பரிசு. அதாவது ஒவ்வொரு விடுமுறையிலையும் பள்ளி மாணவர்கள் வாசிப்பு இயக்க புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ என்கிட்ட வந்து ஒரு மாணவி வந்து நான் 50 புத்தகம் எடுத்துட்டு போட்டுமா டீச்சர் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன் நான். அப்போ எங்க பள்ளியில வந்து அடிக்கொருக்கா பிஆர்டி மேடம் வந்து விசிட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் செக் பண்ணுவாங்க. வாசிப்பு இயக்க புத்தகங்கள்லாம் அவங்க மாணவர்கள் வாசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் இந்த பொண்ணை வந்து சொன்னேன், இவங்க தான் மேடம் நிறைய புத்தகம் எடுத்துட்டு போய் படிக்கிறாங்க, இவங்களை செக் பண்ணி பாருங்கன்னு. அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து செக் பண்ணதை அவங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சு வெளியிலலாம் போய் சொல்லியிருக்காங்க, இந்த பள்ளியில வந்து நல்ல வாசிப்பு இயக்க புத்தகங்கள் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதன் விளைவாக செயற்கரிய யாவுல நட்பு அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து, அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவங்க நம்மளை பற்றி கேள்விப்பட்டு ரூபாய் 12,000 மதிப்புள்ள புத்தகங்களை நம் பள்ளிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதற்கு காரணமாக இருந்த தரணிஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 5ஆம் வகுப்பு மாணவி தரணி சிறந்த புத்தக வாசிப்புக்காக இப்பரிசு வழங்கப்படுகிறது.